ஸோ வந்து பாஜக வந்து அதிமுக முகமூடி போட்டு வரும்னு சொல்லி சொல்றாரு, தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்றாரு, காசியா கொடுக்கலன்றாரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க நேற்று இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறாங்க, நம்ம வந்து தமிழருடைய இனத்தை அழிக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது, உண்மையிலேயே மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுக அப்படி சொல்லுது, பாஜக இல்லைன்னு சொல்லுது, மக்கள் நினைக்கிறான்னு கேட்டோம். மக்கள்கிட்ட கேட்டபோது மக்கள் சொன்ன பதில் என்ன? ஆமா சார், தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்குது, இதுல என்ன உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு 27% பேர் இதுவரைக்கும் உள்ளது அதிகமாக 20% பார்த்தோம், 17% பார்த்தோம், உள்ளே அதிகமாக 27% மக்கள்கிட்ட அந்த நெரேட்டிவ் செட்டா இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து வஞ்சிக்குது அப்படிங்கிற நெரேட்டிவ் செட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு புரிவா 27% மக்கள் ஆம் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சார் ஓரளவு வஞ்சிக்குது சார், நான் வந்து கரெக்டாக அந்த பரவாயில்லை கருத்து இல்லை அந்த குரூப்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வஞ்சிக்குது, ஆமா வஞ்சிக்கு தான் செய்யுது, வஞ்சிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பாதிப்பதாக சொல்லக்கூடியவங்க 33% இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல சார் வஞ்சிக்கவே இல்ல, மத்திய தமிழ்நாட்டுக்கு சூப்பரா செயல்படும், உள்ளே அதிகமா பாருங்க, ஆம் சொன்னவங்கள விட ஓரளவு சொன்னவங்கள அதிகமா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை என்று 40% தமிழக மக்கள் 19,305 சாம்பிள்ல இல்லைன்னு மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாடு அரசுடைய கருத்துக்கு முரணாகவும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வரத்தை நம்ம பார்க்கிறோம்.